அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். நட்ஸ் சாப்பிட்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அதை சாப்பிடணும்னு தெரியும். இது உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். ஆனால் யார் சாப்பிடணும், யார் சாப்பிடக்கூடாது, எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு தெரியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான் இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் அதற்கான கிளாரிஃபிகேஷனை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கொட்டை வகைகளில் நிறைய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூட்ரிஷன்ஸை நாம் உடல்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸாக இருக்கிறதுனால அதை எடுத்து நம்ம உடல் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்கிறது. குறிப்பாக நல்ல கொலஸ்ட்ராலை இந்த நட்ஸு கொடுக்கிறது. அதுலேயும் நட்ஸுன்னு சொன்னாலே நமக்கு தெரிகிறது என்னது? பாதாம், பிஸ்தா, அண்டிப்பருப்பு, அக்ரூட்டு, வால்நட், இதை மாதிரி உள்ளதான் நமக்கு டக்குன்னு மைண்டில் ஏறுது. ஸோ இந்த மாதிரியான நட்ஸை சாப்பிடும் பொழுது என்ன நடக்குது உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நல்ல கொலஸ்ட்ராலை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்தால் கொடுக்கும். அதுவே அளவுக்கு மீறி எடுக்கும் பொழுது உடல் எடையை அதிகரிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நட்ஸ் என்ன பண்ணோம்னா, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி உடலில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸை எடுத்து உடலில் சேர்க்கக்கூடிய பணியை செய்கிறது. இந்த நட்ஸில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இதயத்துக்கு ரொம்ப நல்லது, லிவருக்கு நல்லது, நகம், முடி, ஸ்கின்னு, இப்படி ஏகப்பட்ட நன்மைகளுக்கு இது காரணமாக இருக்கிறது. ஸோ ஃபேட்டி ஆசிட்ஸை, குறிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வேணும் அப்படின்னா நட்ஸ் நிறைய அவங்க சாப்பிட்டுக்கலாம். இதோட ப்ரோட்டீன் அவங்களோட டிஷ்யூ பில்டிங்காகவும், அவங்களுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்காகவும், பாடி பில்டிங்காகவும், ப்ளஸ் பாடி ரிப்பேருக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுடைய எலும்பு சீக்கிரமே வீக் ஆகிடுறதுனாலையும், குழந்தைகளுக்கு கால்சியம் சத்து நிறைய இருந்தால் தான் எலும்புகள் வளருங்கிறதுனாலையும் அவர்களுக்கு நட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னா, அதிக உடல் எடை கொண்டவர்கள் கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்றத குறைக்கலாம், இல்லைன்னா தவிர்த்திடலாம். குறிப்பாக கொலஸ்ட்ரால் 300க்கு மேலே இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் அவங்களுக்கு ஒருவேளை ஆசை இருக்குது, உடலுக்கு தேவையான அளவுக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கு பதிலாக ஃபிளாக்ஸ் சீட் அல்லது ஆழி விதையை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆழி விதையை எடுக்கிறதுனால அவங்களுக்கு உடலுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கிடைச்சிடும். ஆனால் அதே வேளையில் கொலஸ்ட்ரால் கூடாது, அது கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மையுடையது. ஸோ பெட்டர் இந்த ஒபிசிட்டி இருக்கக்கூடியவங்க, உடல் எடையை குறைக்கக்கூடியவங்க ஆழி விதை எடுப்பது மிக நல்லது. அதே போல இதய நோய் உள்ளவர்களும் இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களும் கூட நட்ஸை குறைவான அளவு எடுத்துக்கொள்ளலாம், இல்லது தவிர்த்து விடுவது நல்லது. ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் உங்கள் உடல் தேர்ந்ததுக்கு அப்புறம் டாக்டரோட ஆலோசனைக்கு அப்புறம் தான் நீங்கள் நட்ஸை சாப்பிட ஆரம்பிக்கணும். இந்த நட்ஸ்லாம் எப்போ சாப்பிடலாம்? இது ஒரு பெஸ்டான ஒரு கொஸ்டின். நிறைய பேர் கண்ட நேரத்தில் நட்ஸை சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றத விட காலையில் எழுந்த உடனே ஆரோக்கியமாக வெறும் வயிற்றில் தண்ணி குடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இதில் நிறைய ப்ரோட்டீனும் நிறைய ஃபைபரும் இருக்கிறதுனால உங்களுடைய செரிமானத்திற்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய நியூட்ரிஷன்ஸுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை, அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 11 o'clock டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. எப்படி இந்த நட்ஸை சாப்பிடலாம்? கண்டிப்பாக அவங்க வறுத்து, கரிச்சி, பொரிச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ அப்படி சாப்பிட்டா அது உங்களுக்கு கொலஸ்ட்ராலாக, கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஸோ எப்படி சாப்பிட்லான்னா, ஒன்றில் ஊற வச்சு அடுத்த நாள் மார்னிங் எடுத்து சாப்பிட்லாம். ஸோ மென்று சாப்பிடும் பொழுது அது முழுவதுமாக உங்களுடைய பல்களில் அரையப்பட்டு நல்லா அரைச்சி நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அது அப்படியே அப்சர்வ் ஆகிடுது. ஸோ அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கூட உங்கள் உடலுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிடும். இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நல்லா மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடைகளில் நிறைய காரம், உப்பு, இந்த மாதிரியெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த நட்ஸை தயவுசெய்து வாங்காதீங்க. இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு கொலஸ்ட்ராலும் கூடும், பிபியும் ஏறிடும். ஸோ அதனால் அதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இரத்த பிரச்சனைகள், அதாவது இரத்த அழுத்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த நட்ஸை சாப்பிடக்கூடாது. ஒருவர் எவ்வளோ நட்ஸை சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையளவு நட்ஸை நம்ம ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லா நட்ஸும் சேர்ந்து தான் ஒரு கையளவு, அதாவது ஒரு 30 கிராம் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமாக. ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நட்ஸும் சாப்பிட்டு அதுக்கு கூட நிறைய உணவுகளை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி சாப்பிடும்பொழுது அது அவங்களுடைய பிரச்சனைகளை அதிகரிக்குமே தவிர்த்து, ஏன்னா கலோரிஸ் ஜாஸ்தி ஆகிடும் பாடியில். ஸோ நீங்கள் அதிகமான கலோரிஸ் சாப்பிடும் பொழுது அது உடல் எடையை இன்னும் அதிகரிக்கும், பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போகும், சுகரை ஜாஸ்தி பண்ணும், இப்படி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் அதில் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் நட்ஸு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது குறைவான அளவில் போதுமான அளவு எடுத்துக்கிறது நல்லது. ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு 100 கிராம்ஸ் நட்ஸு பேக்கெட் எடுத்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. ஸோ அப்படி சாப்பிட்றதுனால ஒபிசிட்டி தான் அவங்களுக்கு பரிசாக கிடைக்குமே தவிர்த்து வேறு எந்த பரிசும் கிடைக்காது, நியூட்ரியன்ஸ் கூட கிடைக்காது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதிகமான நியூட்ரிஷன்ஸ் என்ன பண்ணிடும்னா அது வேஸ்ட்டாக வெளியில் போயிடும். கேலரிஸ் பேர்ன் ஆகாமல் பாடியில் கிளைக்கோஜனாக கன்வெர்ட் ஆகி உங்களோட லிவர்லேயும் மற்ற உடல்
உடல் உறுப்புகள்லையும் போய் கொழுப்பாக படிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி செய்வதை நீங்கள் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. ஈவன் இப்படி அங்கங்கே போய் ரத்தத்தில் அங்கங்கே போய் உடலில் கொலஸ்ட்ராலாக ஃபார்ம் ஆகி உறுப்புகளை சுற்றி, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா வைட்டல் ஆர்கன்ஸை சுற்றி கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிடும். அதே போல் என்ன ஆகிடும்னா உங்களோட இரத்த நாளங்களுக்குள்ளே போய் அந்த கொலஸ்ட்ரால் போய் அடைக்கிறதுனால இதய அடைப்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ நம்ம சொல்கிறோம்ல ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கார்டியாக் அரெஸ்ட்டு, ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர்றதுக்கு இந்த ஒரு கொலஸ்ட்ரால் பார்ட்டிகல்ஸ் போய் உங்களுடைய இரத்த நாளங்களை அடைக்கிறது ஒரு காரணமாக இருக்கிறது. ஸோ அதுக்கும் இந்த உணவு பழக்க வழக்கம் மிக முக்கிய காரணமாக அமைந்து விடுகிறது. ஸோ முடிந்த அளவுக்கு 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ்னு ஒரே டைமில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ போதுமான அளவோடு எடுத்து சாப்பிட்டா அமிர்த மாதிரி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நட்ஸ் வந்து நம்ம ஔவையார் பாட்டிக்கு கொடுத்த அந்த நெல்லிக்கனியை போல இந்த நட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட முடியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, இந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு 2-3 எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு நேந்திர வாழைப்பழம் அல்லாட்டி ஒரு செந்தொழுவன் வாழைப்பழம், செவ்வாழை வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதையோ எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் காலையில் சாப்பிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டே அது உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணிடும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறாங்க, பிஸி ஷெட்யூலில் ஓடிட்டுருக்காங்க, கண்ட மாதிரி கண்ட நேரத்தில் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு காலையில் இந்த மில்க் ஷேக் மாதிரி இந்த பனானா வித் நட்ஸ் எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், பொட்டாசியம், கால்சியம்னு எல்லா ட்ரேஸ் எலிமெண்ட்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ உங்களுடைய நாளை வந்து உற்சாகமாக தொடங்குறதுக்கும் உங்களோட பாடி செல் ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு டயட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நட்ஸ் வித் பனானா. ஸோ என்னால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியலையேன்றவங்க கூட வருத்தப்படாமல் இந்த உணவை எடுத்துக்கிறது மிகச்சிறந்ததாக இருக்கும். ஸோ நட்ஸை யார் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லான்லாம் பார்த்துக்கிட்டோம் இந்த வீடியோவில். இன்னும் என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ எங்களுக்கு மெசேஜில் போடுங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.